தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் 31வது ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. இதில் மனிதநேய மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் அப்துல் சமத் பங்கேற்று நெல்லிக்குப்பம் தனி தாலுகாவாக அறிவிக்க வேண்டிய தேவை உள்ளிட்ட தீர்மானங்களை முன்வைத்தார். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பகுதியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் 31வது ஆண்டு விழா பெரிய திரு பள்ளிவாசல் வளாகத்தில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஷேக் தாவூத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மனிதநேய மக்கள் கட்சி பொதுச் செயலாளரும் எம்எல்ஏவுமான அப்துல் சமத் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். விழாவில் நெல்லிக்குப்பத்தை தனி தாலுகாவாக அறிவிக்க வேண்டும் என்றும் இடஒதுக்கீடு உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திமுகவை வன்மமாக பேசும் விஜய் கொள்கை எதிரி என்பவர்களுக்கு எதிராக பேச மறுப்பது சந்தேகத்தை எழுப்புவதாகவும் அவர் தெரிவித்தார். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த முத்தமிழர் கலைஞர் அவர்கள் 3.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கல்வி வேலைவாய்ப்பிலே வழங்கினார். இன்னும் அரசியல் அதிகாரத்தில் இன்னமும் இந்த சமூகத்திற்கான பிரதிநிதித்துவம் கிடைக்காமல் திட்டமிட்டு அரசியல் அதிகாரத்தில் இருந்து அவர்கள் ஒழித்து கட்டப்படக்கூடிய ஒரு நிலையில் பல்வேறு பின்னடைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையும் இன்றைக்கு தமுமுக தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆக உரிமை மீட்பு களத்திலும் சேவைக்கான களத்திலும் தன்னுடைய பணியை தொடர்ந்து தமுமுக ஆற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இன்றைக்கு தமிழகத்தில் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வாக்கு திருட்டுகள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இதற்கு எதிராக அவர் பேச மறுக்கிறார். ஆக இன்றைக்கு நாங்கள் கொள்கை எதிரி அரசியல் எதிரி என்று சொல்லக்கூடியவர் திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் எதிரி என்று சொல்லி அதற்கு எதிராக அவர் வன்மமாக பேசக்கூடிய வார்த்தைகள், ஆனால் கொள்கை எதிரிகளுக்கு எதிராக அவர் பேசவில்லை என்பது ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது.